Hello students, welcome to my channel. இப்போ என்ன பார்க்குறோம்னா 11th accountancyல chapter 5ல trial balance பார்த்துட்டு இருக்கோம். exercise sum பாருங்க 8th correct the following trial balance. அதாவது trial balance வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. இதுல வந்து நிறைய correction, நிறைய wrong-ஆ வந்து அவங்க enter பண்ணிருக்காங்க. debitல உள்ளதை creditல உள்ளதை debitலன்னு சொல்லிட்டு மாத்தி enter பண்ணிருக்காங்க. அதை வந்து நம்ம correct பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இதனாலக்கான பர்டிகுலர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எது டெபிட்டில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா போட ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே வரும்? டெபிட் பேலன்ஸ். சேலரிஸ் வந்து ஒரு எக்ஸ்பென்சஸ் டெபிட்டில் வரும். கிரெடிட்டாஸ் வந்து லயபிலிட்டிஸ், அதனால் கிரெடிட்டில் போடுறோம். பேங்க் வந்து டெபிட் பேலன்ஸ். கேரேஜ் இன்வர்ட் இதுவும் எக்ஸ்பென்சஸ் டெபிட். ரெண்ட் ரிசீவ்டு, ரெண்ட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுறோம், அது ஒரு இன்கம், அதனால் கிரெடிட் பேலன்ஸ். டிஸ்கவுண்ட் அலவுட் வந்து டெபிட் பேலன்ஸ். Next, purchase வந்து debit balance. Bills payable or liabilities annual credit, debtors வந்து assetங்கிறதுனால debit balance. Carriage outward debit balance. Capital வந்து liabilities, அதனால credit balance. Return inward, return வந்து நமக்கு உள்ள வருது, சேல்ஸ் பண்ணியிருந்தா தான் இன்வர்ட் ஆகும், அதனால சேல்ஸ் வந்து கிரெடிட்டு, ரிட்டர்ன் இன்வர்டு என்ன? டெபிட். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இது வந்து நமக்கு ஒரு இன்கம், அதனால் கிரெடிட் பேலன்ஸ். ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் எக்ஸ்பென்சஸ்னால டெபிட் பேலன்ஸ். சேல்ஸ் கிரெடிட் பேலன்ஸ். பில்டிங் வந்து அசெட், அதனால டெபிட் பேலன்ஸ். ஓகேவா? இப்போ சம் போடுவாங்க. ஹெட்டிங்லாம் எழுதிங்க. ட்ரையல் பேலன்ஸ், சீரியல் நம்பர், நேம் ஆஃப் அக்கௌண்ட், லெஜர் ஃபோலியோ, டெபிட் கிரெடிட். நான் வந்து சீரியல் நம்பர் படி எல்லா டீட்டெயில்ஸுமே எழுதிட்டேன், பர்டிகுலர்ஸ் எல்லாமே. அமௌண்ட் வந்து எது டெபிட்டில் வரும் எது கிரெடிட்டில் வரும்னு சொல்லிட்டு நம்ம கரெக்ஷன் பண்ணி எழுத வேண்டியதான். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஓப்பனிங் ஸ்டாக் எங்கே வரும்? டெபிட் பேலன்ஸ் போட்டிருக்கோமா 1 lakh, அதனால் ஓப்பனிங் ஸ்டாக் 1 lakh டெபிட் பேலன்ஸில் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு சேலரிஸ் எதில் வரும்? சேலரிஸ் பாருங்கள், டெபிட் பேலன்ஸ் தான் 36,000, அதனால் 36,000 டெபிட்டில் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு கிரெடிட்டாஸ் வந்து 1,32,000 வந்து அது கிரெடிட் பேலன்ஸ், அதனால் கிரெடிட்டாஸை கிரெடிட்டில் 1,32,000 நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பேங்க் வந்து 35,000 டெபிட் பேலன்ஸ். கேரேஜ் இன்வர்டும் டெபிட் பேலன்ஸ் தான் 18,000. ரெண்ட் ரிசீவ்டு, ரெண்ட் வந்து நமக்கு ஒரு இன்கம், அதனால் கிரெடிட் பேலன்ஸ் 9,000 கிரெடிட்டில் என்ட்ரு பண்ணிக்கிறோம். டிஸ்கவுண்ட் அலவுட் டெபிட் பேலன்ஸ் 6,000, அதையும் என்ட்ரு பண்ணிக்கிறோம் டெபிட்டில். Purchases debit balance 3,48,000. 3,48,000. Next, bills payable credit balance 60,000. Debtors எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 45,000. நெக்ஸ்ட் ஒன் கேரேஜ் அவுட்வர்ட் கொடுத்துருக்காங்க. கேரேஜ் அவுட்வர்ட் 15,000 டெபிட் பேலன்ஸ். கேபிட்டல் 1,63,000 கிரெடிட் பேலன்ஸ். ரிட்டர்ன் இன்வர்ட் வந்து டெபிட் பேலன்ஸ், சேல்ஸ் ரிட்டர்னுங்கிறதுனால டெபிட் பேலன்ஸ் 9,000. நெக்ஸ்ட்டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, அது ஒரு இன்கம், அதனால் கிரெடிட் பேலன்ஸ் 18,000.
trade expenses debit balance 18,000. Sorry, discount received 12,000 கொடுத்துருக்காங்க, மாற்றி போட்டாச்சு. இப்போது ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு 18,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் வந்து 3,68,000 கிரெடிட் பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு பில்டிங் வந்து அசட்டுங்கிறதுனால டெபிட் பேலன்ஸ் 1,14,000. ஓகே, எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ டோட்டல் பண்ண வேண்டியதான். டோட்டல் பண்ணுவோம். ஓகே, இப்போ டோட்டல் பண்ணால் டெபிட்டில் 7,44,000, கிரெடிட்லேயும் 7,44,000 வருது. இப்போ போத் சைடும் ஈக்குவல் ஆகிடுச்சு. ஓகேவா? சம் புரியுதா? புரியுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.